இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். ஈரான் இஸ்ரேல் போர் நாளுக்கு நாள் தீவிரம் அடைந்து வரும் நிலையில் சவுதி அரேபியா, கத்தார், ஏமன் உள்ளிட்ட அண்டை நாடுகளும் இதில் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன. ஈரானின் அண்டை நாடுகளை சுற்றி அமைந்துள்ள அமெரிக்க நிலைகள் மீது ஈரான் தாக்குதலை தொடர்வதால் அந்நாடுகளின் உள்கட்டமைப்புகள் பெருமளவு சேதத்தை சந்தித்துள்ளன. தங்கள் நாட்டின் மீதான தாக்குதலுக்கு சவுதி அரேபியா ஏற்கனவே கண்டனம் தெரிவித்திருந்தது. தொடர்ந்து தாக்குதலில் ஈடுபட்டால் கடும் விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்றும் ஈரானுக்கு எச்சரித்திருந்தது. இந்த நிலையில் ஈரானின் தாக்குதல்கள் தொடரும் நிலையில் சவுதி அரேபியாவின் முக்கிய பகுதிகள் சேதமடைந்ததால் அந்நாட்டு அரசு கடும் கோபமடைந்துள்ளது. இதன் ஒரு பகுதியாக சவுதியில் உள்ள ஈரான் தூதரக அதிகாரிகள் உட்பட 5 பேரை உடனடியாக சவுதியை விட்டு வெளியேற சவுதி அரசு உத்தரவிட்டுள்ளது. ஈரான் உடனே தாக்குதலை நிறுத்த வேண்டும். இதுவரை நடத்திய தாக்குதல்களை விதிகளை மீறி நடத்தப்பட்டுள்ளன. இனியும் தாக்குதல் தொடர்ந்தால் சர்வதேச விதிகளை பின்பற்றாத ஈரான் மீது சவுதி அரேபியா கடும் நடவடிக்கை எடுக்கும். இதே நிலை தொடர்ந்தால் ஈரான் மீது ராணுவ நடவடிக்கை எடுப்பதுடன் அவர்களுடனான தூதரக அளவிலான உறவுகளையும் முறித்துக் கொள்ள நேரிடும். இது இரு நாடுகள் இடையிலான நட்புறவை நிச்சயம் பாதிக்கும் என சவுதி அரேபியா எச்சரித்துள்ளது. அண்டை நாடுகள் மீது நாங்கள் வேண்டுமென்றே தாக்குதல் நடத்தவில்லை. எங்கள் தற்காப்புக்காக அமெரிக்க நிலைகள் மீது மட்டுமே குறிவைத்து தாக்குதல் நடத்துகிறோம் என ஈரான் ஏற்கனவே விளக்கம் அளித்திருந்தது. சவுதி அரேபியா மட்டுமின்றி வளைகுடா நாடுகளில் பலவும் ஈரானின் செயலில் அதிருப்தி அடைந்துள்ளன. எனினும் மத்திய கிழக்கில் அமெரிக்க ஆதிக்கத்தை முறியடிக்கவும் அவர்களின் தாக்குதல்களுக்கு பதிலடி கொடுக்கவும் தற்காப்பு தாக்குதல் நடவடிக்கை தொடரும் என ஈரான் அறிவித்துள்ளது.